ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கோமலு புருஷன் சொல்றாப்புல, ஏண்டி இப்படி போய்கிட்டு இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நம்ம இந்த ஊரை விட்டு எப்படியாவது போயிடலாம், கொஞ்சம் அமௌண்ட் கையில கிடைச்சா இந்த ஊரை விட்டே போயிடலாம், கடனை சமாளிக்க முடியலன்னு நினைச்சோம். ஆனா இப்படி போய் நீ மாட்டிக்கிட்ட, இப்ப என்ன செய்யறதுனே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கு பல்லவன் அம்மா சொல்லுது, ஏயா நீ ஒரு வேலைக்கு போனேன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு வருமா? நீயும் வேலைக்கு போக மாட்டேங்கிற, இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம கை வச்சு எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? இப்படி நம்ம காலமும் போயிருச்சு. கோமலு சொல்லுது, என்னடி பண்ண சொல்ற என்னைய? சின்ன வயசுல இருந்தே எனக்கு வேலையெல்லாம் பார்க்க பிடிக்காது. ஏதோ ஒரு 2 நாளைக்கு ஒரு இடத்துல வேலை பார்ப்பேன், கையில கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுவேன், அப்படி பழகிட்டேன். இப்ப என்னைய போய் வேலை பார்க்க சொன்னாலும் எவன் எனக்கு வேலை கொடுப்பேன்? இங்க பாருடி கோமலு, ஏதாவது ஒரு வழி பண்ணுடி அப்படின்னு சொல்லவும், யோ என்னையா சும்மா என்னைய ஏதாவது வழி பண்ணுனா நான் எங்கேயா போவேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு சொல்றாப்புல கோமலு புருஷன், ஏண்டி நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேட்குறியா அப்படின்னவும், என்னையா சொல்லி தொலை அப்படிங்கிறாப்புல. நம்ம கை வைக்காத இடம் கோயில் ஒன்று தாண்டி அப்படின்னு சொல்லவும், ஏயா அந்த கோயிலையும் நீ விட்டு வைக்கலையா? கோயிலுக்கு போய் என்னையா பண்ண சொல்ற அப்படின்னு கோமலு கேட்குது. அடியே பதறாத, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய லெவல்ல ஒன்றும் உன்னைய திருட சொல்லலை. இப்போ உள்ள நிலைமையை சமாளிக்கணும்னா இப்போ ஏதாவது சின்னதா ஒன்று நம்ம திருடினாத்தேன் நம்ம சாப்பாட்டுக்கே இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்காக தாண்டி சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், என்னையா சொல்ற, உன்னோட பெரிய தொந்தரவு போச்சு அப்படின்ட்டு பல்லவன் அம்மா சொல்லுது. அதுக்கு கோமலு புருஷன் சொல்றாப்புல, இங்க பாரு, கோயிலுக்கு சாமி கும்பிட்ற மாதிரி போ, அங்கே போனதும் யாராவது சின்ன குழந்தைய காலத்துல ஏதாவது ஒரு செயின்னு கிடக்கும். இப்போ உள்ள ரேட்டுக்கு ஒரு பவுனு 1 லட்சத்தை தாண்டிருச்சு. ஒரு பவுன் கிடைச்சா கூட போதும்டி, அதை வச்சு கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துக்கலாம். அதனால நீ சாமி கும்பிட்ற மாதிரி போய் ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைய கழுத்துல ஏதாவது ஒரு செயின்னு இருக்கான்னு பார்த்து தூக்கிட்டு வெளியில கழட்டிட்டு நீ பிள்ளைய சத்தம் இல்லாமல் விட்டுட்டு வந்துரு. யாருக்கும் எதுவும் சந்தேகம் வராது. அதுவும் கோயிலுக்குள்ளேனா யாருமே அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஏயா கோயிலில் ஒன்றுதாயா நம்ம தப்பு செய்யலை, அதையும் இப்போயே உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு அந்த தப்பையும் என்னை செய்ய சொல்ற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி கோமலு, நான் சொல்கிறத செஞ்சேன்னா ஏதோ கொஞ்ச நாளைக்கு நம்ம பசி இல்லாமல் ஏதோ கொஞ்சம் கடனை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லவும், யோ என்னைய மட்டும் சொல்கிறீல, இந்த தப்பை நீ செய்ய வேண்டியதானே அப்படின்னவும், ஆம்பளைய கோயிலுக்குள்ளே போய் திருட முடியாதுடி, லேடிஸ்னால் ஒன்றும் தெரியாது, அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கோயிலுக்கு வருது. அங்கே பல்லவனும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு வர்றாங்க. இப்போ எதுக்கு நீ கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பல்லவன் கேட்க, வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே உக்காந்துருக்காங்க. அப்ப பல்லவனை பார்த்து நிலா சொல்றாங்க, பல்லவா உனக்கு நான் ஒன்று சொல்றேன், இல்லாத நினைச்சு நீ ஏங்கிக்கிட்டு இருக்கிறத விட உன்னைய சுத்தி இருக்கிற நல்லவங்களை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு, அதுதான் உனக்கு நல்லது. உன்னைய சுத்தி எவ்வளவோ விஷயம் நல்லது நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ நினைச்சு பார்க்காம உங்க அம்மா வீட்டை விட்டு போனதை நினைச்சுக்கிட்டு நீ ஏண்டா இப்படி மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு டல்லாவே இருக்க? சந்தோஷமா இருடா பல்லவா அப்படின்ட்டு நிலா சொல்லவும், சரி நீ நான் இனிமே சந்தோஷமா இருக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்றாப்புல. சந்தோஷமா இருக்க பாக்குறேன்லாம் சொல்லக்கூடாது, சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னவும், சரி நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கையிலேயே கோயிலுக்குள்ள ஒரே சவுண்டு கேட்குது. அந்த பொம்பளை பிடிங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்குது. என்ன கோயிலுக்குள்ள ஒரே சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிலாவும் பல்லவனும் எந்திரிச்சு உள்ள வர்றாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே பல்லவன் அம்மா கையில் ஒரு செயின் இருக்கு. பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துக்கிட்டு, ஏண்டி திருட்டு நாய, பிள்ளை கழுத்தில் கிடக்கிற செயினை திருட்டிக்கிட்டு ஓட பார்த்தியா? ஏண்டி கோயிலுன்றது புனிதமான இடம், அங்கே மனசை அமைதிப்படுத்த தான் இங்கே சாமி கும்பிட வரோம், இங்கேயும் திருட்டு தொழிலை விட மாட்டேங்கிறீங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு நகைப்பட்டு கூட கோயிலுக்கு கூட்டிட்டு வர முடிய மாட்டேங்குது. ஏண்டி நாயே, கைகாலெலாம் நல்லா தானடி இருக்கு, 4 வீட்டில் வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதானடி, எதுக்குடி இந்த திருட்டு புத்தி? இவளையெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூச்சல் போட பக்கத்தில் சாமி கும்பிட வந்தவங்க பூராமே பல்லவன் அம்மாவை சுற்றிக்கிட்டு, இப்படியாப்பட்ட பொம்பளையெல்லாம் விடக்கூடாது, இந்த பொம்பளைய போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பல்லவன் அம்மாவை பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. பல்லவன் அம்மாவை எல்லாரும் திருட்டு பொம்பளைன்னு பேசுனதை பார்த்துட்டு பல்லவன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன நம்ம அம்மா ஒரு திருடியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காகிறாரு. என்ன நீங்க நடக்குது, எங்க அம்மா திருடியா அப்படின்னவும் நிலானால எதுவுமே பேச முடியல. எப்படி இவன்ட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நிலா யோசிச்சுக்கிட்டு இருக்கையில வேகமா போய் பல்லவன் அம்மா நீயா இந்த திருட்டு வேலை பண்ண அப்படின்னு சொல்லவும், இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கோமலு. பல்லவனை பார்த்து ரொம்பவே ஷாக்காகி நிக்குது.
நம்ம விஷயம் பூரா நம்ம மையன் கண்ணால் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்போதான் நிலா அந்த இடத்துல ஒரு பொய்யும் சொல்கிறாங்க. இல்லை, இந்த அம்மா வீட்டுக்காரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க, அவருக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, ட்ரீட்மெண்ட் பார்க்க காசு இல்லைன்றதுக்காக அவங்க 4 இடத்துல வீட்டு வேலை செஞ்சாலாம் அந்த அளவுக்கு பணம் கிடைக்காது, அதான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் அதில் 2 பேர் இறக்கப்பட்டு, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்காக இந்த பொம்பளையை சும்மா விடுறோம், இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் அதோட விட்டுட்டு போயிடுறாங்க. ஏனி இவங்களை காப்பாத்துறதுக்காக ஏன் நீ இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் நிலாவை பார்த்து கேட்க, பல்லவா அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, நீ சும்மா இருடா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, பப்ளிக்ல இப்படி பச்சை குழந்தை கழுத்தில் கிடக்கிற செயினை திருடி இப்படி ஓட பார்த்தியே, இந்த பொழப்புக்கு நீ எல்லாம் தூக்கு போட்டு சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்பவே வார்த்தையில விடுறாரு. நான் உன்னைய என்னமோ நினைச்சேன், ஆனா இப்பத்தானே தெரியுது, அப்ப என்னை 6 மாசம் குழந்தை இல்லையே வீட்டில் எதையோ திருடிக்கிட்டு தான் நீ ஓடி இருப்ப, அதனாலதான் அந்த ஆள் உன்னைய பார்த்துட்டு இந்த பொம்பளைய வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு வேற சொன்னார் போல. அவங்க அம்மாவை ரொம்பவே பேச ஆரம்பிக்கிறாரு பல்லவன். எனக்கு அம்மாவும் சரியில்லை அப்பாவும் சரியில்லை, நீ ஒரு திருட்டு நாயி, என் அப்பன் ஒரு கொலகாரன், இப்படியாப்பட்டவங்க வயிற்றுல வந்து பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போதான் பல்லவன் அம்மா சொல்லுது, நீ என்னை என்ன வேணாலும் பேசிக்க பல்லவா, என்னைய பற்றி பேசுனா நான் எதுவும் நினைக்க போறதில்ல, ஆனால் அவரை பற்றி எதுவும் தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லவும், ஏன் புருஷனை சொல்லவும் உனக்கு கோபம் வருதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல பல்லவன். இல்லை பல்லவா, நான் ஒன்று சொல்லட்டுமா, அவர் உன் அப்பாவே இல்லடா, நான் தான் உன்னை பெத்தவ, உன் அப்பா நீ 6 மாசம் குழந்தையா இருக்கையில உன் அப்பா மஞ்சக்காமால வந்து இறந்துட்டாருடா, அதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் அடைக்கலம் கொடுத்தவர் தான்டா நடேசன், நானும் வயசு கோளாறுல ஏதோ உன்னை விட்டுட்டு நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா, அதனால தான்டா அந்த காரணத்தை வச்சு நான் உன்னை பார்க்க வராமல் இருந்தது, இந்த பொண்ணும் சோழனும் தான் என்னை பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாப்புல, அப்போ கூட உன்னை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம் தான் நான் வந்தேன், ஆனால் அங்கே உன் மேலே எல்லாரும் பாசமாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுடா, ஏன்னா அவங்களுக்கு எந்த வகையிலையும் இனி இரத்த பந்தம் கிடையாது, ஆனால் அன்னைங்க பூரா உன் மேல உயிரையே வச்சிருக்காங்க, சேரன் அப்பா வேற உன்னிட்ட என்னைய பத்தி எந்த விஷயமும் சொல்லல போல, உன்னையும் அவரு பெத்த பிள்ளையாட்டம் தாண்டா உன்னைய நினைச்சிருக்காரு, அதனாலதான் என்னைய பத்தி எந்த விஷயத்தையும் உன்னிட்ட சொல்லாம இருந்திருக்காரு, அங்க வந்த பிறகுதான் அந்த விஷயம்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, நீ எங்க அவரோட சண்டை போட்டுட்டு என் கூட வரப்போறேன்னு நினைச்சுதாண்டா நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு அது ஒரு பொய்ய சொல்லுது, ஏன்னா அது திருடின விஷயம் நிலாவுக்கு மட்டும்தான் தெரியும், நீ என் கூட வந்துட்டேனா நான் பண்ற திருட்டு தொழில் உனக்கு தெரிஞ்சு போகும் அப்படின்றதுனால தான்டா நான் சொல்லாம கொள்ளாம அந்த வீட்டை விட்டு வந்தேன், நடேசன் உண்மையிலே ரொம்ப நல்லவருடா, அவரை நீ அப்படியெல்லாம் தப்பா பேசாதடா பல்லவா அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாரு. என்ன நீ சொல்றதெல்லாம் உண்மையா, அப்படின்னா நடேசன் என் அப்பா இல்லையா, ஐயோ இது தெரியாம நான் அவரை எப்படியெல்லாம் பேசிட்டேன், நான் எப்படி அவர் மூஞ்சில இப்ப முழிப்பேன், அண்ணி நான் அவர் மூஞ்சில எப்படி அண்ணி முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறாரு பல்லவன். நிலா பல்லவனை பார்த்து சொல்றாங்க, பல்லவா அழுகாதடா, எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுல, இப்பயாவது நடேசனங்களை பத்தி நல்லவரும் தெரிஞ்சுக்கிட்டேயே, அதுவே போதும்டா, வாடா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. நடேசன் வந்து வெளியில் வழக்கம் போல் உட்காந்துருக்காரு. அவரை பார்த்துட்டு வேகமாக ஓடி போய், அப்பா என்னை மன்னிச்சுக்கங்கப்பா அப்படின்ட்டு வேகமாக நடேசனை போய் பல்லவன் கட்டி பிடிக்க, இதை சேரனும் நிலாவும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.